ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஷா சமையல். இன்றைக்கி நம்ம வேப்பம்பூ வெங்காய ரசம் செய்யலாம். இந்த ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்பூ, ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 காய்ந்த மிளகாயை கிள்ளிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, ஒரு லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு நல்லா ஹீட் ஆனோன்னா அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பு, வெந்தயம் 2த்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கிள்ளி வச்சுருக்கிற காய்ந்த மிளகாயும் அது கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா செவந்தோன்னே அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வேப்பம்பூ அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலையை அது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசலை அது கூட சேர்த்துக்குவோம். நீங்கள் இந்த புளி கரைசலை கழனி தண்ணி ஊற்றி கூட கரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி கழுவுற தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி கரைசலை அது கூட சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த ரசம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த ரசம் கொதிக்கட்டும். இந்த ரசத்துக்கு வேறு எந்த காரமும் தேவையில்லைங்க. இதில் உள்ள மிளகாவோட காரமே போதும். அவ்வளோதான், ரசம் இப்போ கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வேப்பம்பூ வெங்காய ரசம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட கருவேப்பிலை கொத்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சுட சுட சாதம் போட்டு இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பருப்பு தொகையல், அப்பளம் வச்சுக்கலாம். நீங்களும் இதே மாதிரியே ரசம் வச்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.